இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான பீஃப் பிரியாணி. இந்த பீஃப் பிரியாணி எப்படி சூப்பராக சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். வழக்கம் போல் என்னோட இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு புதுசாக வர்றவங்க என்னோடய வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் ஒரு 1/2 கிலோ போன் உள்ள பீஃப் எடுத்துருக்கிறேன். இது நல்லா கழுவி ஒரு 5-6 தடவை கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து நான் அந்த பீஃபை என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், குக்கரில் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ஒரு 80% வெந்துருச்சு. அடுத்து பிரியாணி தாளிக்க தேவையான பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் ஒரு ஸ்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம். சட்டி சூடானதும் நான் ஒரு 50 கிராம் சுத்தமான நெய் ஊற்றிக்கிறேன், 50 கிராம் மட்டும். அடுத்து அதோட ஒரு 50 ml சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் ஊற்றுனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தாளிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒன்று போல் தட்டிக்குவோம். தட்டி லைட்டாக வதக்கிக்குவோம். அப்புறம் இதெல்லாம் கருக விடாமல் அதோட தொடர்ச்சியாக நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயத்தை போட்டதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு அழகாக வதக்கணும். இந்த வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும். அதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மாத்திரம். அதாவது வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அதோட தொடர்ச்சியாக ஒரு 4 டீஸ்பூன் நான் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கின உடனே 4 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு நான் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்ததும் அழகாக நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடை மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு வாசனை லைட்டாக போகிற வரைக்கும் மாத்திரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து அதோட வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா 6 விசில் வச்சு பீஃபு, அந்த பீஃபை என்ன செய்கிறேன், இந்த இஞ்சி வெள்ளைப்பூடோட சேர்த்து வதக்க போகிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இந்த பீஃப் எல்லாத்தையுமே இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை வதக்கணும். குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த இஞ்சி வெள்ளைப்பூடில் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். பாருங்கள். அப்புறம் இந்த இஞ்சி வெள்ளைப்பூடோடு சேர்ந்து இந்த பீஃபு எப்படி வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை சேர்த்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டு இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு, நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு, எந்த அளவுக்கு மசியணுமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு தக்காளிலாம் மசிஞ்சிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மசியணும் தக்காளி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புதினா, மல்லித்தழை எடுத்து நம்ம சேர்த்துக்கிறோம். அதில் புதினாவும் மல்லித்தழையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மறுபடியும் நல்லா வேக வைக்க போகிறோம். புதினா மல்லித்தழையை சேர்த்து இப்போ எல்லாம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிட்டு வந்துருச்சு. புதினா மல்லித்தழை சேர்த்தாச்சு, நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து அதோட தொடர்ச்சியாக 2 ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம். அதாவது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன். இந்த மிளகாத்தூள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்து அதோட தொடர்ச்சியாக நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு தான் எல்லாமே நான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் முழுசாக கரம் மசாலா தூள் சேர்க்குறேன், கரம் மசாலா தூள். அடுத்து கடைசியாக 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது எல்லாத்தையும் கிளறி விட்டு எல்லாம் வேக வைக்க போகிறோம். கீழே பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கிறோம். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் முக்கியமான பொருள் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், நல்லா தயிர் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு நம்ம மறுபடியும் வேக வைக்கலாம். அந்த வெந்துக்கும் போதே இவ்வளவும் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு இந்த தயிர் தெரியாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டு வேக வைக்கலாம். அடுத்து நான் கடைசியாக குட்டியோண்டு எலுமிச்சம்பழம் எக்ஸ்ட்ரா நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். தயிர் அதிகமாக சேர்த்தா தெரியல, பட் இருந்தாலும் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து நல்லா வேகணும். பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வேகணும். இந்த எல்லாமே மசாலாவாகி கிரேவி மாதிரி. இப்போ நான் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். முதல்ல அந்த பீஃபை வச்சு அந்த சூப் இருக்குல்ல, அது 1 கிளாஸ் நான் எடுத்து ஊற்றிக்கிறேன். அதாவது இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கிறேன். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன், பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால. ஸோ மொத்தம் 3 கிளாஸ் நான் ஊற்றிக்கிறேன். 2வது கிளாஸ் இது.
இப்போ அடுத்து ஒரு கிளாஸு, மொத்தம் 3 கிளாஸு ஊற்றிக்கிறேன். அடுத்து இந்த தண்ணி ஊற்றுனதும் இதை நல்லா கிளறி விட்டு, கீழே கொஞ்சம் பிடிக்காத அளவுக்கு எல்லாம் பார்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, இதை வந்து மூடி போட்டு நல்லா இந்த தண்ணி கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி 3 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தா எவ்வளோ கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை அதில் போட ஆரம்பிச்சிடலாம் ரைஸை. இப்போ வழக்கம் போல் மறுபடியும் ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிட்டு இதை நல்லா பொறுமையாக கிளறி விடணும். அரிசி உடஞ்சிடாமல் பொறுமையாக எல்லா பக்கமும் அரிசியை பரப்பி விடணும். பரப்பி விட்டு நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். இந்த தண்ணிலாம் வற்றணும். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வற்றிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து தம் போடணும். இதுலேயும் கொஞ்சம் இன்னும் தண்ணி இருக்குது. இந்த சைடில் பொங்குது பாருங்கள், கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டாலே போதும். லைட்டாக கிளறி விட்டு பார்த்துக்கலாம். நல்லா ரெடி பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு மேலே தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்ம சட்டியை வச்சு பிரியாணி அண்டா இதை சட்டியை வச்சு அதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சுருக்கிறேன். இது வந்து 15 இருந்து 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அரிசியை பாருங்கள் அப்படி எந்திரிச்சு நிற்கிது பாருங்கள். எப்படி வந்து நான் ஆக்கி வச்சேன், இப்போ எப்படி நிற்கிது பாருங்கள். இப்போ மேல் பக்கம் அப்படியே கிளறி விட்டு பார்ப்போம் எப்படி பிரியாணி பொலன்னு வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு அரிசி ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். பிரியாணி பீஃப் பிரியாணி செம்மையாக வந்துருச்சு. செம்மையாக மணக்குது, நல்லா இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி வந்துருக்கு பாருங்கள். பிரியாணி இப்படி தான் இருக்கணும். அப்பா செம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.